Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் தற்காலிகமான தோல்வியை அடுத்து எலான் மஸ்கின் SpaceX நிறுவனம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இன்னும் 2 ஆண்டுகளில் செவ்வாய்க்கு SpaceX நிறுவனமானது ஆளில்லா ராக்கெட் அனுப்பப் போகிறது. இதை எலான் மஸ்க் தனது X தளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். முன்னதாக மனிதர்களை விண்வெளிக்கு சுற்றுலா அனுப்ப திட்டமிட்ட போயிங் நிறுவனம் சோதனை ஓட்டமாக கடந்த ஜூன் மாதம் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோரை விண்வெளிக்கு அனுப்பியது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புட்ஸ் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸால் மீண்டும் பூமிக்கு வர முடியவில்லை. இந்நிலையில் எலான் மஸ்கின் SpaceX க்ரூ மூலம் வரும் பிப்ரவரி மாதம் புட்ஸ் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய 2 விண்வெளி வீரர்களும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்திருந்தது. ஏற்கனவே விண்வெளி திட்டத்தில் SpaceX நிறுவனம் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து வரும் நிலையில் தனது அடுத்த கட்ட நகர்வு குறித்து எலான் மஸ்க் தனது X தள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். அதன்படி SpaceX 2026 செவ்வாய் கிரகத்திற்கு ஸ்டார்ஷிப்களை அனுப்ப தொடங்கும். அது எதிர்பார்த்தபடி வெற்றியடைந்தால் அடுத்த 4 ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் அடங்கிய குழு ஒன்றை அனுப்ப திட்டமிட்டு இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது எந்த வகையில் சாத்தியம் என்று தெரியவில்லை. இருப்பினும் எலான் மஸ்கின் இந்த முயற்சி வெற்றியடைந்தால் SpaceX விண்வெளி நிகழ்வில் ஒரு முத்திரை பதிக்கும் என்பதில் ஐயமில்லை. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.